அன்றும் இன்றும் என்றும் தமிழ் திரை கதாநாயகிகள் கேரளாவில் இருந்துதான் அதிகம் வருகின்றனர். பழக்கமான முகமும் எளிதாக புரிந்து கொள்ளும் தன்மையும் அவர்களை தமிழ் திரையுலகின் உச்சத்தில் உட்கார வைக்கிறது. அந்த வரிசையில் விஜய் ஆண்டனி நடிப்பில் பூ, டிஷும் ஆகிய படங்களை இயக்கிய சசி இயக்கத்தில் வெளிவர இருக்கும் பிச்சைக்காரன் படத்தில் கதாநாயகியாக வரும் புதுமுகம் சாதனா டயஸ் இடம் பிடிக்கிறார். இதுவரை என்னை தவிர சினிமாவில் என் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் நடித்ததில்லை. ஒரு சில விளம்பரங்களில் விளையாட்டாக நடித்துள்ளேன். ஆனால் நான் சினிமாவிற்கு வரப்போகின்றேன் என்றதும் என் குடும்பத்தில் பெரிய கலவரமே நடந்துவிட்டது. நான் என் முடிவில் தீவிரமாக இருப்பதை பார்த்த என் பெற்றோர்கள் போனால் போகட்டும் என்று நடிக்க விட்டார்கள். விளம்பரங்களுக்காக கேமரா முன்பு நான் நடித்திருந்தாலும் சினிமா படப்பிடிப்பில் கேமரா முன்பு நிற்க முடியவில்லை. பயத்தில் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஒரு நடிகையாக பின்னாளில் வரவுள்ள புகழும் பெயரும் தான் இந்த அச்சத்தை தருகிறது என்று நினைக்கின்றேன். ஆயினும் படப்பிடிப்பில் பயமின்றி நடிக்க எனக்கு தைரியம் கொடுத்த இயக்குனர் சசிக்கும் விஜய் ஆண்டனிக்கும் நன்றி. இயக்குனர் சசி படத்தில் நடிப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவரது படங்களில் கதாநாயகிக்கும் கொடுக்கப்படும் முக்கியத்துவம் அப்படி இருக்கும். விஜய் ஆண்டனி வெளி தோற்றத்தில் மிகவும் மென்மையாக இருப்பவர். ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் அவரது வேகத்தில் ஒரு அசுர பலம் தெரியும். சினிமா சினிமா என்றே எந்நேரமும் அதே கவனத்தில் இருப்பார். தொடர்ந்து 3 படங்கள் ஹிட் கொடுத்து இருப்பதின் சூட்சமம் இதுதான் என்று நினைக்கின்றேன். நான் பார்த்த வரையில் பிச்சைக்காரன் படமும் அவரது வெற்றி பட்டியலில் நிச்சயம் சேரும். எனக்கு வாய்ப்பளித்த என் கனவை நினைவாக்கிய விஜய் ஆண்டனி கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் என்றார் சாதனா.